எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம மதுரை திருநாளை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா ஊர்லயும் தான் திருநாள் நடக்கிறது. இத பத்தி என்ன அவசரமா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். இங்க என்னன்னா, கடவுளுக்கே அவங்கவங்க வீட்டு கல்யாணம் மாரி ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. வீட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி, சுத்தம் பண்ணி, எல்லாமே பண்ணிட்டு, அவங்கவங்களும் வெளியில போய் எங்க பார்த்தாலும் அன்னதானம் நடக்கும். இப்ப அதுல நீங்களும் பங்கு பெறணும்னு விரும்புறீங்களா? அதுக்கு ஏதாவது பொருளாதார உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க நெனச்சா, நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்க, சேதுபதி ஸ்கூல்ல நாளையிலேருந்து மளிகை சாமான்கள், காய்கறிகள் அந்த மாரி எல்லாமே வாங்கி குடுக்கலாம். எப்போ வரைக்கும்னா 7ஆம் தேதி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் வாங்கி குடுக்கலாம். அதுக்கு நீங்க பணம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா, வாங்கிட்டு அந்த ரசீத வாங்கி உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்றோம். இல்ல அப்டின்னா நம்பர் குடுத்துடுறோம். அந்த நம்பர்ல நீங்க பேசி அவங்கள்ட்டயே நேரடியா நீங்க குடுக்கறதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். அதேமாரி காய்கறி வெட்டுறதுக்கு விரும்பினீங்க அப்டின்னா, மே மாசம் அதாவது மே 7ஆம் தேதி சாயங்காலம் மத்தியானம் 2 மணிலேருந்து நீங்க காய்கறி திருத்துறதுக்கு உங்களுடைய சொந்த அருவாமனையோ, கத்தியோ எடுத்துன்னு வரணும். காய்கறி கட் பண்ணி குடுக்கலாம், தேங்காய் திருவி குடுக்கலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுலேருந்து இதுக்காகவே வராங்க. காய்கறி கட் பண்ணி குடுக்கவும், தேங்காய் திருவி குடுக்குறதுக்கும், அப்புறம் அந்த இலைய எடுக்கிறதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் வெளிநாட்டுலேருந்தெல்லாம் வராங்க. வெளியூர்கள்லேருந்து வராங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான திருநாள். வீதி வீதியா பார்த்தீங்கன்னா, தானமும், தர்மமும் மலிஞ்சு இருக்கும். இங்க நீங்க வந்து மதுரை திருநாள ஒரு தடவ வந்து பார்த்துட்டு போங்க. அப்பதான் உங்களுக்கெல்லாம் இதோடைய அற்புதம் என்ன அப்படிங்கிறது தெரியும்.